அவர் சேனல். இன்னைக்கு வந்து எக்ஸாம்பிள் 3.2 தான் பார்க்க போறோம். சால்வ் 2x minus 3y is equal to 6, x plus y is equal to 1. நான் ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கேன். அந்த ரெண்டையும் நான் ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ண போறேன். அப்ப மைனஸ்னா என்னது? 1 minus 2 பண்ண போறேன். அப்போ மைனஸ் பண்ணா ஏதாவது ஒண்ணு கேன்சல் ஆகணும்ல, அதனால நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 1 ஆல மல்டிபிள் பண்ண போறேன். செகண்ட் ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். செகண்ட் ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். மல்டிப்ளை பண்ணா தான் நமக்கு என்னது? கேன்சல் ஆகும் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ இதுல என்னது? 1 அதனால இத 1 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். இங்க ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 2 அதனால இத 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். புரியுதா? இப்போ மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அப்படியேதான் 2x minus 3y is equal to 6 இந்த வேல்யூ அப்படியே வந்துருமா? இது வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்றதுனால என்ன வரும்? x 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 2x plus இத மல்டிப்ளை பண்ணா 2y is equal to 2 வருமா? இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா எல்லாத்துலயும் மைனஸ் சைனை சேஞ்ச் பண்ண போறேன். அப்ப மைனஸ் ஆகும் மைனஸ் ஆகும் மைனஸ் ஆகும். அப்ப மைனஸ் நான் என்னது? 2x கேன்சல் ஆயிருமா? அப்போ நமக்கு என்ன வரும்? கேன்சல் ஆயிட்டுனா 0 வரும். இப்போ இதையும் மைனஸ் பண்ண போறேன். மைனஸ் மைனஸ் என்ன ஆகும்? பிளஸ் தான் ஆகும். அப்ப பிளஸ் பண்ணா 5y வருமா? அதுவும் மைனஸ் 5y தானே வரும். இஸ் ஈக்குவல் டு இதையும் மைனஸ் பண்ண போறேன். ஏன்னா மைனஸ் பிளஸ். அப்ப மைனஸ் பண்ணா என்ன வரும்? 4y 4 வரும். அப்போ y மட்டும் வச்சுட்டு நான் இந்த 5 எங்கிட்டு கொண்டு வந்தா என்ன ஆகும்? 4 by minus 5 வரும். 4 by minus 5 வருமா? அதை எப்படி மாத்திக்கலாம்? நானு minus 4 by 5 மாத்திக்கலாமா? இதான் நமக்கு கிடைச்சிருக்க y. இப்போ x கண்டுபிடிக்க போறேன். x எப்படி கண்டுபிடிக்கலாம்? 4 by 4 is equal to 4 minus 4 by 5 நமக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. அதை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். என்னது? x plus y is equal to 1. அப்ப x y க்கு பதிலா நம்ம என்ன போட போறோம்? minus 4 by 5 is equal to 1. புரியுதா? இப்போ x இப்போ மைனஸ் பிளஸ் மைனஸ் ஆயிடும். minus 4 by 5 is equal to 1 எடுக்க போறேன். இப்போ என்ன செய்ய போறேன்? இத ஹோலா என்ன செய்ய போறேன்? எல்சிஎம் எடுக்க போறேன். 5 ஆல எல்சிஎம் எடுத்தா எல்லாத்துக்கும் 5 தானே வரும். இப்போ 5 into x 5x minus 4 வரும் is equal to 1. இப்போ இந்த 5 இங்கிட்டு கொண்டு வந்தா என்ன ஆகும்? 5x minus 4 இது இங்கிட்டு கொண்டு வந்தா 5 இங்கிட்டு வந்துரும். இப்ப நம்ம என்ன செய்யலாம்? இந்த 4 இங்கிட்டு கொண்டு போலாமா? அப்ப 5x இந்த 4 இங்கிட்டு கொண்டு வந்தா minus 4 இங்கிட்டு வந்தா plus 4 ஆகுமா? அப்போ 9 வருமா? is equal to 5x. இப்ப நான் என்ன செய்ய போறேன்? x மட்டும் வச்சுட்டு இங்கிட்டு கொண்டு வரேன் 5. அப்போ 9 by 5 தான் நமக்கு கிடைக்கும். அப்ப x க்கு நமக்கு 9 by 5 கிடைச்சிருக்கு. y க்கு நமக்கு அப்ப x is equal to 9 by 5, y is equal to minus 4 by 5. புரியுதா? Thank you for watching.